Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாம பாத்தீங்கன்னா AJ Tech Info அப்படிங்கற ஒரு புது சேனல் வந்து ஓபன் பண்ணிருக்கோம். அந்த சேனலோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அது என்ன சேனல் அப்படிங்கறத நான் சொல்லிறேன். சோ பாத்தீங்கன்னா பொதுவா இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் YouTube பத்தி and பாத்தீங்கன்னா டெக் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து தெரியாம இருக்கலாம். அத பத்தினா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் அந்த சேனல் வந்து ஓபன் பண்ணிருக்கு. இந்த சேனலுக்கு நீங்க எப்படி ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துக்கங்க. மறக்காம அந்த சேனலை பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் ஐகான்ல ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பனா தான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து தவறாம அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வரும். சோ இன்னும் வந்து அதுல வீடியோ அப்லோட் பண்ணலாம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன அப்படினு நான் சொல்லிறேன். YouTubeல வந்து எப்படி வந்து வியூஸ் இன்கிரீஸ் பண்றது and பாத்தீனா Instagramல எப்படி வந்து வியூஸ் இன்கிரீஸ் பண்றதுன்ற வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே फ्रेंड्स, இந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி அதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் ஐகான்ல ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். Hi hello friends, welcome back to Ajith ᴇᴅᴜ நான் Ajith. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா நீங்க இப்ப டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட் அண்ட் ட்ரெண்டிங் ஃபுல் ஸ்கிரீன் அனிமேஷன் ரிலேட்டட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் Kinemaster ஆப் வச்சு எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியா எடிட்டிங் பண்றது அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தாலே போதும். நான் சொல்லிக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். நீங்க கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் நான் வீடியோல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது புரியாமையே போயிடும். அதனால தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொல்றது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் ஐகான்ல ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பனா தான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து தவறாம அப்டேட்டா நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈஸியா உங்களுக்கு வந்து சிம்பிளா புரிய வைக்கிற மாதிரி நான் வந்து சொல்லி தர போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் and பாத்தீங்கன்னா என்னென்ன சொல்லி தர போறேன், என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்றத காமிச்சறேன். இப்போ வந்து நான் முன்னாடி பண்ணி வச்ச ப்ராஜெக்ட் வந்து ஓபன் பண்ணிட்டேன். ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ற பாத்தீங்கன்னா அந்த ரிலீக் லைன்ல எப்படி வேகமா அனிமேட் ஆகுது. அது பாத்தீங்கன்னா அந்த ராயல் என்ஃபீல்டு பைக்ல பாத்தீங்கன்னா அப்படியே லைட்டிங் வந்து விட்டு வருது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தி வந்து கலரிங் வந்து அப்படியே பிளாக் கலர் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து லைட்டிங் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபுல் ஸ்கிரீன் ட்ரெண்டிங் ரிலேட்டட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து மேக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கு. கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணணும்னா என்ன சாங் எடிட் பண்ண போறீங்களோ அந்த சாங்கோட ரிலீக் லைன்ல நெட்ல இருந்து எடுத்து வச்சுக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ரிலீக் லைன் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது எப்படி எடுக்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். எப்படின்னா நீங்க வந்து கூகுளோ இல்ல குரோம் ப்ரௌசரோ யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா சாங்கோட ஃபர்ஸ்ட் லைனை மேல டைப் பண்ணிட்டு ரிலீக் இன் தமிழ்ல போட்டீங்கன்னா தமிழ் ரிலீக்ஸ் எடுத்துக்கலாம். ரிலீக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு டைப் பண்ணி இங்கிலீஷ்ல எடுத்துக்கலாம். நான் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன் அதாவது அந்த சாங்கோட நம்ம எடிட் பண்ண போற ஃபர்ஸ்ட் லைனை காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு Kinemaster ஆப் வந்து நான் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். Kinemasterோட லிங்க் பாத்தீங்கன்னா கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து Play Storeல இருந்து Kinemaster ஏத்திட்டீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க Kinemaster இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்க் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ சொல்யூஷன் பாத்தீங்கன்னா நான் வந்து லாஸ்டா சொல்றேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே இதுல பாத்தீங்கன்னா 3 ரேஷியோ காமிக்க செலக்ட் பண்றதுக்கு 16:9 ரேஷியோ அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் சைஸ் 19:16 ரேஷியோ என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எடிட் பண்ண போற ஃபுல் ஸ்கிரீன் சைஸ். ஸோ பாத்தீங்கன்னா இந்த 19:16 சென்டரா இருக்க செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வந்துடும். இப்போ மீடியா அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து பேக்ரவுண்ட்ல வந்து செலக்ட் பண்ற மாதிரி வரும். அது என்ன இமேஜ் அப்படின்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட்ல வந்து அந்த ராயல் என்ஃபீல்டு இமேஜ்ல வந்து ஒரு பொண்ணு உட்கார்ந்து மாதிரி இருந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ண போறோம். அதோட லிங்க் பாத்தீங்கன்னா கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம நீங்க வந்து அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் வந்து அந்த லிங்க் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்றத நான் வந்து லாஸ்ட்ல சொல்றேன். நிறைய பேருக்கு வந்து கிளிக் பண்ணா லிங்க் ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்லியிருந்தீங்க. டைரக்ட் லிங்க் தான் கொடுத்துருக்கேன், பட் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து லாஸ்ட்ல சொல்லிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் இம்போர்ட் பண்ணிட்டு 30 செகண்டுக்கு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிட்டாலே எடிட்டிங் பண்றோம் இல்லைன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 30 செகண்ட் தான். ஸோ நான் பாத்தீங்கன்னா 30 செகண்டுக்கு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடியோன்றதை கிளிக் பண்ணிட்டு சாங் இருக்கும் பாத்தீங்களா, நீங்க வந்து சாங் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த சாங் வந்து எதுல இருக்கோ அதை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து நான் வந்து ஏதாச்சும் ஒரு சாங் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா தெரியுது நான் வந்து அந்த சாங் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த லேயர் அப்படின்றத கொடுத்துக்கலாம். சாங் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லேயர்ன்றத கொடுத்துட்டு இதுல பாத்தீங்கன்னா 5வது டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். சாரி 4வது டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த டெக்ஸ்ட்ன்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் காப்பி பண்ண பாத்தீங்களா அந்த டெக்ஸ்ட்டை வந்து லாங் பிரஸ் பண்ணிட்டு பேஸ்ட்ன்றத கொடுத்தோம்னா பேஸ்ட் ஆயிரும். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த சண்டைக்காரி நீதான்ற 2 லைன் இருக்கு. நம்ம வந்து அந்த நீதா அப்படின்ற அந்த 2வது வேர்ட் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு இதை பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை செகண்ட்ஸ்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு செகண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம் அவ்வளவு செகண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் கலரை மாற்றணும் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும். அது எப்படின்ற சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஏன்ற சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு கேபிட்டல் ஏ ஒரு ஸ்மால் ஏ இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லிட்டின் ஆண்ட்ராய்டு அதர்ஸ் இருக்கும். நம்ம வந்து இந்த லிட்டின்றதை கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லெமன் மில்க்ன்ற ஃபாண்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட Kinemasterலேயே நான் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த Kinemasterோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காம அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன்.
ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறது கெயின்மாஸ்டரில் அப்படின்ற வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்டோட லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், லெமன் மில்க் ஃபாண்டோட நேம். நீங்கள் வந்து தனியாக வந்து டவுன்லோட் பண்ணி ஏற்றிக்கிறனால ஏற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து வெளியே வந்துக்கிறேன். வெளியே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் செலக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும். கலர் என்ன பண்ணலாம்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கட் ஐக்கான், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சிசர் ஐக்கானுக்கு பக்கத்தில் வந்து ஒயிட் கலர் செலக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஷேடோ வந்து எனபிள் ஆயிருக்கு. ஷேடோ எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆன் ஆயிருக்கு. இந்த ஷேடோ வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சைஸ் வந்து கொஞ்சம் வந்து பெருசு பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு சென்டராக இருக்கா அப்படின்ற பார்க்க எப்படின்னா இந்த ரெட் கலர் கோடு வந்து அப்படியே நிற்கிது பார்த்தீங்களா, இதான் வந்து சென்டர், இந்த அந்த ஃபோட்டோக்கு சென்டரான பொசிஷன். ஸோ வந்து அங்கே கொண்டு வந்து வச்சுருங்க. இப்போ வந்து சென்டராக வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்து இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் கொடுக்க போகிறோம். இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் என்ன, அந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி ஃபஸ்ட்டு வரணும் அண்ட் லாஸ்ட்டில் எப்படி முடியணும், அவுட்டில் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி வரணும் எண்டில் எப்படி முடியணுன்றது பேர் தான் இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன். இந்த இன் அனிமேஷன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபேடு பாப்புன்னு நிறையா இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து ரப்பர் ஸ்டாம்ப்ன்றதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு 0.5 செகண்டில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் அனிமேஷன்றதை கிளிக் பண்ணி ஃபேடு கொடுத்துக்கோங்க. அப்படியே வந்து ஹைட் ஆகிற மாதிரி ஏதாவது ஃபேட் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஹைட் ஆகும். இப்போ நம்ம வந்து இதையும் 0.5 செகண்டில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணுறப்ப ஃபஸ்ட் லைன் அதாவது பார்த்தீங்கன்னா சண்டைக்காரின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. நம்ம அப்படியே ஸ்பிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதாக வந்து ஸ்பிட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வந்து ஒவ்வொரு லைனாக மட்டும் வைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டு மட்டும் வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சண்டைக்காரின்ற ஒரு வேர்டு வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நீதான் அப்படின்னு கட் பண்ணி இந்த பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருப்போம் 30 செகண்டுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்ம வந்து எடிட் பண்ண போகிற டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கீபோர்டு ஆப்ஷன் வரும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா முன்னாடி டெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன கொடுத்துருமோ அதுவுமே வந்துருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓல்டு டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த நியூ டெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருப்போம், அதில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுற பாருங்க, அந்த சண்டைக்காரின்ற வேகமாக வந்து அதுக்கு அடுத்து நீ தான் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து வேகமாக ஒவ்வொரு லீக்காக வரமே வைக்கணும். இப்போ பார்த்தாலே இது வேகமாக வந்து விழுகிற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக நீட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த என்ஃபீல்டு பைக்கில் வந்து ஒரு லைட்டிங் எஃபெக்ட் வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வரல, நம்ம வந்து அந்த லைட்டிங் எஃபெக்ட் எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்த்தலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். லேயருன்றதை கொடுத்து மீடியான்றதுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பேன் பார்த்தீங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா லைட்டிங் இமேஜ் வந்து ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இமேஜோட லிங்க் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் வந்து அதையும் கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது வந்து பிஎன்ஜியாக கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை என்ன பண்ணலாம்னா அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது வந்து அந்த என்ஃபீல்டு இமேஜ், அந்த என்ஃபீல்டு லைட்டிங்கில் கொண்டு வந்து வச்சிருங்க. அந்த லைட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் பிளாங்காக தான் இருக்கும், அங்கே கொண்டு வந்து வச்சிருங்க. வச்சுட்டு இதை நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த கலர் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஆப்ஷன் வரும். இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 115 வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 115 வச்சோன்னே லைட்டாக தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ஃபீல்டு லைட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. ஸோ வந்து பைக் லைட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வச்சாச்சு. வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிட்டு கரெக்டாக வந்து அந்த லைட்டுக்குள்ளே வரமே வச்சுக்கிறேன். இது ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் இந்த பிஎன்ஜி. கரெக்டாக வந்து செட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து செட் ஆயிரும். செட் ஆன பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ எவ்வளோ செகண்ட்னா அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ செகண்டுக்கு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்து கரெக்டாக வந்து 30 செகண்டுக்கு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இதுவே 3 டூப்ளிகேட் எடுக்க போகிறோம். எதுக்கு அப்படின்ற நான் வந்து சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து ஓவரால் அனிமேஷன் இதெல்லாம் கொடுக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட்னு கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் மறுபடியும் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் கொடுங்க, டூப்ளிகேட் ஆயிடும். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த லைட்டிங் எஃபெக்ட் வந்து எப்படி வந்து கரெக்டாக விட்டு பிளிங்க் ஆகி வரமே இருக்கணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டூப்ளிகேட் எடுத்த இமேஜை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓவரால் அனிமேஷன்றதில் போயிட்டு பிளிங்க் ஷோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. பிளிங்க் ஷோ எதுக்குன்னா அப்படியே அந்த இமேஜ் வந்து விட்டு வரமே இருக்கும். அதுக்கு அடுத்து ரெண்டாவது டூப்ளிகேட் எடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணுங்க. ஓவரால் அனிமேஷன் போங்க. அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்டர் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து ஃப்ளிக்டர்னு வந்து 3ஆவதாக இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து 3ஆவதாக செலக்ட் பண்ண இமேஜ்குள்ளே போங்க. ஓவரால் அனிமேஷன் கொடுங்க. இதில் போயிட்டு ப்ளஸ் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே அந்த லைட் பார்த்தீங்கன்னா விட்டு வரமே இருக்குது. ஸோ பார்க்கவே தெரியுது என்ஃபீல்டு லைட் எப்படி எரியுமோ அந்த மாதிரி எரியும். ஸோ பார்க்க நீட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்க. அண்ட் லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஷேடோ இமேஜாட்ட விட்டு அதாவது பார்த்தீங்கன்னா லைட்டிங் ஆகிற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது எப்படி அப்படின்றத நான் சொல்லிடுறேன். லேயருன்றதை கொடுத்துட்டு மீடியான்றதுக்குள்ளே போய்க்கங்க. போயிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ்னு இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து அவங்களாவே கொடுத்துருப்பாங்க. ஒயிட் கலர் அது பார்த்தீங்கன்னா கலர் இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே கலர் வந்து என்ன கலர் செலக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இருக்கும். இதில் வந்து நீங்கள் ரெட் கலர் செலக்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா கட் ஐக்கான் இருக்கும். கட் ஐக்கானுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்பிட் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆஃபில்
ஆப்ஷனில் இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி கரெக்டாக வந்து ஃபுல்லாக ஹைட் ஆகிடுச்சு. இதையும் 30 செகண்டுக்கு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தாலே இது நம்ம வந்து ப்ராஜெக்ட் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் எக்ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இந்த ஷாடில் கலர் அப்படின்னு இருக்கும், அந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலரை செலக்ட் பண்ணிட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஓவரால் அனிமினேஷன் இருக்கும். ஸோ ஓவரால் அனிமினேஷனில் போய்ட்டு ஃப்ளிக்டர் அப்படின்றத வைங்க. அப்படி இல்லைன்னா ப்ளஸ் சைஸ் அப்படி வைங்க, இந்த ப்ளஸ் வைங்க. அப்படி இல்லைனா ஃப்ளிக்டர் வைங்க. எனக்கு வந்து ஃப்ளிக்டர் அப்படின்றது வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டிங் ஆகிற சூப்பராக இருக்குது பார்க்க. இது வந்து ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் வரமே வைங்க, அப்படின்னா தான் பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டில் வந்து வேகமாக வந்து விழுகும் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் வைங்க. அப்புறம் அதை பார்க்க வந்து அந்த லைட்டிங் எஃபெக்ட்டுக்கும் அதுக்கும் இந்த பிளிங்க் ஆகிறதுக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ளிக்டர் தான் வைக்கணும்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து ப்ளஸ் வச்சாலும் ஓகே, அப்படி இல்லைனா பிளிங்க் ஷோ அப்படி வச்சாலும் ஓகே. நான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் கூட வச்சுக்கிறேன். ப்ளஸ்ஸே நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள் நான் ப்ளே பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்தாலே இது அப்படியே அந்த ப்ளஸ் ஆகிறது சைஸ் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அந்த லைட் எரியது சூப்பராக இருக்குது. பார்க்க வந்து ஒரு மூவிங் பிக்சர் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மூவிங் வீடியோவோடே நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதேமாதிரி தொடர்ந்து வீடியோஸ் என்ன மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இந்தமாதிரி எப்படி டிஃப்ரெண்ட்டாக கிரியேட் பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். நான் இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியல் கீழே வந்து கொடுத்துருக்கேன். மெட்டீரியல் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நான் சொல்லி லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஓன் ப்ரௌசர், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ விவோனா விவோ ப்ரௌசர், எம்ஐ ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த லிங்க்குமே ஒர்க் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா க்ரோம் ப்ரௌசருக்கு வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். க்ரோம் ப்ரௌசருக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு ஆப்ஸ்ன்னு இருக்கும், ஆப்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து அந்த ப்ரௌசர் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரௌசரை வந்து ஃபுல்லாக வந்து கிளியர் டேட்டா கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ப்ரௌசரில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். டிஃபால்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர்லேருந்து நீங்கள் வந்து எல்லா மெட்டீரியலையும் டவுன்லோட் பண்ண முடியும். நம்ம வந்து டேரெக்டாக மீடியா ஃபைல் லிங்க் தான் கொடுத்துருக்கோம். மறக்காமல் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக் என்னென்னு. மறக்காமல் இந்த வீடியோ வந்து யார் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வியூ பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படின்னா தான் நானும் யார் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி நிறையா பேர் பார்ப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா Kinemasterல வீடியோஸ் போட்டாலே போதும், ரெஸ்பான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதோட முக்கியமாக எல்லா பற்றிக்கும் வந்து Kinemaster யூஸ் பண்ண தெரியும் அப்படின்ற காரணத்தினால தான் நம்ம வந்து Kinemasterல வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். இடையில பார்த்தீங்கன்னா ஏலைட் மோஷன் ஆப்லேருந்து வந்துடும் வீடியோஸ். ஸோ வந்து மறக்காம வந்து எல்லா வீடியோவும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு சேனலோ இல்லை பேஜோ வச்சு உங்களால் வந்து ரன் பண்ண முடியும். எடிட்டிங் பேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நம்ம வந்து சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலோ இல்லை பேஜோ ஆரம்பித்து எடிட்டிங்லாம் கற்றுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹேவ் எ நைஸ் டே. நெக்ஸ்ட் வீடியோஸ் டாடா, பை பாய்.